பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்புல கொஞ்சம் கவனம் அப்படின்றது சிதறும். இந்த காலத்துல எந்த பிள்ளையும் படிப்பை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டா படிக்கிற மாதிரி தெரியல. குழந்தைங்களுக்கு கவனம் அப்படின்றது சிதறதான் செய்யுது. இருந்தாலும் நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா மெனக்கெடணும் குழந்தைங்க படிக்கிறதுக்கு. அது இந்த மாதமும் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு அர்த்தம். 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கேது இணைவு. அது ஆடி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் கேது இணைவு இருக்கும். இந்த செவ்வாயும் கேதுவும் இணைவு இருக்கிறது தாயாருக்கு உடல்நல ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறது, அம்மானோட சப்போர்ட் நம்மளுக்கு இல்லாம போறது, அம்மாவுக்கு வந்து பாருங்க அம்மாக்கும் நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வருது, மனஸ்தாபங்கள் ஏற்படுறது, இதெல்லாம் ஏற்படும். பட் வந்து ஆடி மாசம் 12ஆம் தேதி செவ்வாய் 4ஆம் பாவத்திலேருந்து பிரிஞ்சு 5ஆம் பாவத்துக்கு போயிடுறார். இது கன்னி செவ்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு வந்து பாருங்க லவ் வரும், சில பேருக்கு லவ்ல வந்து பிரிதல் ஏற்படும், சண்டை வரும், ரிலேஷன்ஷிப்ல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னும் போது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இந்த லவ் காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சிங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய காம்ப்ளிகேஷன் இல்லை அப்படின்னு சொல்லலாம்.